ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய மந்த்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸில் அடிக்கடி வந்து ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் போயிட்டே இருக்கும். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து போகும். எப்படி ஒவ்வொரு பிரேக் முடியும்ல, ஸோ சம்மர் அண்ட் வின்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போதும் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அண்ட் வீட்டுக்குமே வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு அண்ட் அப்ரிஷியேஷன் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது ரூல்ஸு. ஸோ அதனால் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மந்த் வந்து எப்போ வேணால் இருக்கலாம். ஸோ இப்போவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு க்ளீனிங் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூம் பண்ணிடலாம். ஏன்னா நாளைக்கு வந்து மார்கழி ஃபஸ்ட் இல்லை. ஸோ மார்கழி ஃபஸ்ட்டுக்கு வந்து க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 48 டேஸ் நம்ம தைப்பூச விரதமும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் ஒன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாமே வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூஜை ரூமே பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து வேலை கம்மியான மாதிரி இருக்கும். எப்போவுமே நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இந்த மந்த்துமே வந்து மாதம் பிறக்குதில்ல, சரி ஓகே அதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளேருந்து அவ்வளோவும் வெளியில் எடுத்து கொஞ்சம் அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்கு நம்ம வியர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம். இது வந்து நான் எல்லாமே எடுக்கும்போதே அதை வாஷ் பண்ணி அப்புறம் பால்கனியில் கொஞ்சம் வந்து அப்படியே உணர போட்டுருவேன். லைட்டு வெயிலில் வந்து அப்படியே காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ட்ரெஸ்ஸை எடுத்து சாமிக்கு போட்டுறது. ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம விளக்கு எல்லாமே எடுத்ததுனால சரி இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் வெயிலில் போட்டுடலாம். ரொம்ப சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாமியோடதை. அதனால் லைட் வெயிலில் போடலான்னு சொல்லி பால்கனியில் போட்டுட்டேன். பால்கனி போனாலே போதும் பேர்ட்ஸ் எங்கிட்டிருந்து எங்கேயாவது சுற்றும். சரி பார்க்க பாவமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் ஃபுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியாச்சு. கன்னியா பூஜைக்கு பாப்பாவை அடிக்கடி கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதையும் ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு கடைக்கு ஷாப்பிங் போகும்போது எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை சும்மா பார்த்தோன்னே பிடிச்சதுன்னா எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நார்த் இண்டியன்ஸ் நிறையா வந்து எங்கள் கடைகள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சாமிக்குள்ள ட்ரெஸ்லாம் எல்லா சாமிக்குமே ட்ரெஸ் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ போகிறப்ப பார்த்தோன்னே பிடிச்சதுன்னா எடுத்துடுவேன் நானும். அது வந்து நிறையா ஆயிடுச்சு. பாதி கிழிஞ்சதெல்லாம் வந்து சாமிக்கு போட்டு கிழிஞ்சிருக்கும்ல, அதெல்லாமே இதிலேயே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வின்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இங்கே எப்படின்னா வின்டர் டைமில் வந்து வின்டருக்கு சாமிக்கு என்ன மாதிரி ஸ்வெட்டர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. நானுமே அதெல்லாம் வாங்கி வியர் பண்ணி போட்டு விடுவேன். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கணபதிக்கு வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் நார்த் இந்தியா விட்டுட்டு நம்ம அந்த சைடு வரும்போது தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆன்லைனில் கிடச்சா கூட இங்கே நேராக பார்த்து வாங்கும்போது அது ஒரு ஹாப்பி இல்லை. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நிறைய டைம் எடுத்தது. ஏன்னா இது வந்து ஒரு 2-3 மந்த்தாகவே இதை நான் தொடவே இல்லை. வாங்கி வைக்க உள்ளே அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே திணிச்சு வச்சுருந்தேன். அது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விபூதியெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அது வந்து கம்மியாக தான் தட்டி வைப்பேன். கொஞ்சம் தான் வைப்பேன். ரொம்ப அப்படியே ஃபுல்லாக வைக்க மாட்டேன். இதுவும் ரொம்ப குட்டி பவுல் தானே, 1 மந்த்துக்கு ஓடும் இது. மேக்ஸிமம் 1 மந்த் இதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் க்ளீன் பண்ணிவிடுவேன்.
மேக்ஸிமம் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்து அப்படியே குட்டி குட்டியாக பேப்பரில் சுற்றி வச்சுருக்கிறது, கோயிலில் கொடுத்தது எல்லாமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு ஒரு டப்பா போட்டு வச்சு குங்குமத்தை அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் விபூதியும் அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால என்னென்னா, நம்ம அது திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா கோயிலோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதனால் அந்த விபூதி எல்லாம் மொத்தமாக வச்சுட்டு அந்த பாக்ஸ்லேயே வந்து தட்டி வச்சுடுவேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமில் இருக்கிற அந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். 3:00 கிட்ட தான் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு அதெல்லாம் முடிகிறதுக்கே ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சா, சரி ஓகே நைட்டுக்கு வந்து ஏதாவது டின்னர் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெசரட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது என்னோடய தெலுங்கு ஃப்ரெண்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்டிமேட் அப்படி இருக்கும். அண்ட் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தெரியாதவங்க இதை வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, அந்த பாசிப்பயிறு, ஸோ அதை வந்து தண்ணியில் 1 ஹவர் ஊறினா கூட போதும். ஊற போட்டுட்டு அது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் வந்து ரைஸும் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ரைஸ் ஆட் பண்ண மாட்டேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்தாச்சு. ஸோ எல்லாேருக்கும் டீ ஸ்நாக்ஸும் வச்சு கொடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணேன். ஹால்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங்கே வந்து கொஞ்சம் செட்டப்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து துடைக்கிறது, அந்த க்ளீனிங் அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்னும் டேட்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து சும்மா நார்மலாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்பப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பட் இருந்தால் கூட அந்த டஸ்ட்டு எப்படியோ வந்துடும். டெல்லியில் கேட்கவா வேணும், நம்ம பொல்யூஷன் ஹைஃபை சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால் டஸ்ட்டு எப்படியும் இருந்துட்டு தான் இருக்கும். லைட்டாக அப்படி வைப் பண்ணாலே போதும், அவ்வளோ ஒரு டஸ்ட்டு அப்படியே நெருன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே எப்படி இருக்குன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுல எப்படி இருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலை. அந்தளவுக்கு ஹெவியாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவர்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவு வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் பூஜை ரூம் டச் பண்ணதுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் ஒவ்வொரு டே ஒவ்வொரு க்ளீனிங் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஈவினிங்கே வந்து இந்த தோசைக்கு ரெடி பண்ணி வச்சதுனால நமக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ தோசையும் வந்து ஊற்றியாச்சு. அரிசி கூட நான் ஆட் பண்ணல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து என்ன பண்ணால் இது கூட கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா ஆனியன், கேரட்லாம் போட்டுட்டு சாப்பிடும்போது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்டொமக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் இப்போ இங்கே முடிக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோவோட நெக்ஸ்ட் ஒரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.